السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى. قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால், அல்லாஹ்வின் பேரருளால், தியாகத் திருநாள் என்னும் ஹஜ்ஜு பெருநாளில் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஒன்று கொண்டிருக்கின்றான். மக்களே, மிக சந்தோஷமான ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட சந்தோஷம் என்றால், நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி என்னும் அமலை அல்லாஹ் தஆலா முழுமையாக கபூல் செய்ய வேண்டும், முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஹஜ்ஜு பெருநாளை சீரும் சிறப்போடும் தொழுதுவிட்டு, அதற்கு அடுத்தபடியாக சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறையான இந்த குர்பானி அமலை நிறைவேற்றுவதற்கு தயாரான நிலையிலே இருக்கின்றோம். இன்றைய தினம் தியாகத் திருநாள். தியாகத் திருநாள் என்றால் என்ன? நிறைய மக்களினுடைய சிந்தனைகள் என்னவென்றால், நிறைய மக்கள் எதை தியாகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நான் காலையிலே எழுந்து ஒளி செய்து தொழுகிறேன், இது மிகப்பெரிய தியாகம். எது தியாகம்? நான் காலையிலே எழுந்து ஒளி செய்து நான் தொழுகையை நிறைவேற்றுகிறேன், இது என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தியாகம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில மக்கள் நான் ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு நான் தொழுகிறேன், அது என்னுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய சாதனை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில மக்கள் நோம்புடைய காலகட்டத்திலே 30 நோம்புகளை
நிறைவாக முழுமையாக நான் நோற்றிருக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய தியாகம். இதை விட பெரிய தியாகம் அல்லாஹ்விற்கு வேற என்ன செய்திட முடியும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். நிறைய மக்களினுடைய எண்ணங்கள் இப்படித்தான், நிறைய மக்களினுடைய சிந்தனைகளும் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொடுவது மிகப்பெரிய தியாகம். என்னுடைய வாழ்க்கையிலே நோம்புடைய காலகட்டங்களிலே 30 நோம்புகளை நிறைவாக நிறைவேற்றுவது மிகப்பெரிய தியாகம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் வசதி படைத்த சீமான்கள், செல்வ சீமான்கள், ஜகாத் கடமையாக கூடிய அந்த செல்வ சீமான்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எல்லா மக்களும் ஜகாத்தை நிறைவேற்றி வந்தார்கள். ஜகாத் கடமை என அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், ஜகாத்தை கொடுத்து வந்தார்கள். ஆனால் என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்களோ அன்றைக்கு அந்த நேரத்திலே சில மக்கள், சில கூட்டத்தார்கள் முடிவு பண்ணினார்கள், பெருமானார் இறந்த பிறகு ஏன் ஜகாத்தை நாம் கொடுக்க வேண்டும்? பெருமானார் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜகாத்தை நிறைவேற்றினோம். இப்பொழுது அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்து விட்டால் மார்க்கமும் இறந்து விட்டது. ஆகையால் ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்பதாக ஒரு கூட்டம் என்ன செய்தது? கொக்கரித்தது. அந்த நேரத்தில் தான் சய்யிதினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் யார் குறைவு செய்கின்றார்களோ அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்வேன் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஜகாத் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ஜகாத்தை செல்வ சீமான்கள் கொடுத்துவிட்டு நாங்கள் சம்பாதித்த, நாங்கள் சேகரித்து வைத்த, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த ஜகாத்தை நாங்கள் கொடுத்து இருக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனை என்பதாக நினைக்கின்றார். ஜகாத்தை நிறைவேற்றுவது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தியாகம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்களை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தொழக்கூடிய தொழுகை, நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத், இதுவெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகள். அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கடமையும் தாண்டி சில செயல்பாடுகள் இருக்கிறது, இந்த கடமையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறது. அதை செய்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய சாதனை என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பெருமக்களே, எது தியாகம் என்றால் சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயல்பாடுகள் தியாகம். அவர்களுடைய பண்புகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய நடைமுறைகள் எப்படி இருந்தது என்று பார்த்தால் ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய படைப்பையும் நினைத்து இது கடவுளாக இருக்குமா, இது என்னுடைய ரப்பாக இருக்குமா என்று தானாக யோசித்து, யாருடைய தூண்டுதலும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல் தானாக யோசித்து, தானாக சிந்தித்து தன்னுடைய ஈமானுக்கு வலுவூட்டியவர்கள் தான் சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த தியாக திருநாள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், பலம்மா ரஅ-ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை பார்த்து சொன்னார்கள், இந்த சூரியன் இவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது, மக்களுக்கு இவ்வளவு பயனாக இருக்கிறது, இந்த சூரியன் என்னுடைய கடவுளாக இருக்குமா, என்னுடைய ரப்பாக இருக்குமா என்று நினைத்தார்கள். சூரியன் மாலை நேரம் வந்தவுடன் மறைந்து விட்டது. மறையக்கூடிய ஒன்று என்னுடைய கடவுளாக இருக்காது. சந்திரனை பார்த்து சொன்னார்கள், இந்த சந்திரன் என்னுடைய ரப்பாக கடவுளாக இருக்குமா என்று யோசித்தார்கள், சிந்தித்தார்கள். அதுவும் மறைந்து விட்டது. மறையக்கூடிய ஒரு படைப்பு என்னுடைய கடவுளாக இருக்காது. நட்சத்திரத்தை பார்த்தார்கள், இது என்னுடைய கடவுளாக இருக்குமா, இது என்னுடைய ரப்பாக இருக்குமா, அதுவும் மறைந்து விட்டது. மறையக்கூடிய ஒன்று என்னுடைய கடவுளாக இருக்காது. இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் பார்த்து இது என்னுடைய கடவுளாக இருக்குமா என்று தானாக யோசித்து, தானாக சிந்தித்து, தானாக செயல்பட்டு தன்னுடைய ஈமானுக்கு வலுவூட்டியவர்கள் சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு என்றால் பெருமக்களே,
இரவுடைய நேரத்திலே எதை கடவுளாக அன்றைய மக்கள் வணங்கி வந்தார்களோ, எதை ரப்பாக கருதி வந்தார்களோ, அப்பேற்பட்ட அந்த கடவுள்களை நாசப்படுத்தக்கூடிய அந்த செயல் அந்த நேரத்திலே நடந்தது. அந்த நேரத்திலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டார்கள். நாம் எதை ரப்பாக வணங்கி கொண்டிருக்கின்றோமோ, எதை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கின்றோமோ, அப்பேற்பட்ட சிலைகளை, அப்பேற்பட்ட கடவுள்களை ஒருவர் நாசப்படுத்திவிட்டார். அவர் வேறு யாரும் அல்ல, எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் கூறினார்கள், ஃபத்தன், இந்த ஊரிலே ஒரு வாலிபன் இருக்கிறான், ஒரு பையன் இருக்கிறான், இப்ராஹிம், அவர்களுக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும். நாம் எதை கடவுளாக வணங்கி வந்தோமோ அப்பேற்பட்ட சிலைகளை உடைத்து எரிந்தவர் இவர்தான் என்பதாக முடிவு செய்தார்கள். பெருமக்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் என்பவர் சிலைகளை செதுக்கி அதை வடிவமைத்து அதை விற்று வருமானம் தேடினார்கள். அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது ஹராம், இது ஷரியத்துக்கு மாற்றமானது என்பதாக தானாக யோசித்து தானாக சிந்தித்து தங்களுடைய ஈமானுக்கு வலுவூட்டினார்கள். செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை பற்றி சொல்லக்கூடிய நாள்தான் இந்த தியாக திருநாள். அல்லாஹு தஆலாவிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள், வைத கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி கேட்டார்கள், இறைவா, நீ எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய்? அல்லாஹ் கேட்டான், நீ நம்பவில்லையா, நீ என்னை ஈமான் கொள்ளவில்லையா என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலு பலா, நான் ஈமான் கொள்கிறேன், இருந்தாலும் எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்ற விளக்கம் எனக்கு தெரிய வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், ஃபஹுது அர்பஅத்தன் மினத் தைர், 4 பறவைகளை பிடி, 4 பறவைகளை பிடித்து நீ பெயர் சொல்லி அந்த பறவைகளை அழைத்தால் அந்த பறவை உன்னை நோக்கி வர வேண்டும். அந்த அளவுக்கு பாசமாக நேசமாக வளர்த்து அதை அறுத்து அந்த மாமிசங்களை ஒன்று சேர்த்து 4 மலை குன்றுகளின் மேல் வைத்து அந்த பறவையினுடைய பெயரை சொல்லி அலை என்பதாக சொன்னார். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், அழைத்தார்கள். அந்த பறவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வந்தது. அல்லாஹ் சொன்னான், இப்படித்தான் மரணித்தவர்களை நான் உயிர்ப்பிக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கூறினான் என்பதை குர்ஆனிலே நாம் காண முடிகின்றது. இப்படி எல்லா தியாகங்களுக்கும் பிறகும், எல்லா சாதனைகளுக்கும் பிறகும் அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல நாட்கள் எரிக்கப்பட்டு, பல நாட்கள் திட்டம் போட்டு மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்து எப்படியாவது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிய வேண்டும் என்பதாக திட்டம் போட்டார்கள். பக்கத்திலே கூட நாம் செல்ல முடியாது, அந்த அளவுக்கு அனல் காற்று இருக்கும் ஒரு இயந்திரத்தை, ஒரு மிஷினை தயார் செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மிஷினுக்கு மேலே உட்கார வைத்து அப்படியே தூக்கி போட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் எப்படி இந்த நேரத்திலே உதவி செய்வான் என்பதாக தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறியக்கூடிய அந்த தருணத்திலே அவர்கள் தைரியமாக, நாம் தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்தோம், நம்மை இந்த மக்கள் தண்டிக்கின்றார்கள், பரவாயில்லை என்பதாக தைரியமாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நெருப்பாக நீ ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போட்ட பிறகு ஏதோ பூஞ்சோலைக்கு உள்ளே சென்று வெளியே வருவதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்தார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. பெருமக்களே, மிகப்பெரிய தியாக திருநாள், நிறைய தியாகங்களையும் சாதனைகளையும் வெளிப்படுத்திய தினம்தான் இந்த ஹஜ் பெருநாள். இப்படி எல்லா சோதனைகளுக்கு பிறகும், எல்லா பரீட்சைகளுக்கு பிறகும், பரிசோதனைகளுக்கு பிறகும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்காமல் வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய கஷ்டம்!
எவ்வளவு பெரிய சோதனை! பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லை. பிறகு அல்லாஹ் அவர்களுடைய துஆவுக்கு ஏற்ப பிள்ளை செல்வத்தை கொடுத்தான். அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்ந்தது. அந்த பிள்ளையை அறுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை போட்டான். அந்த பிள்ளையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க துணிந்தார்கள். அந்த தினத்தை தான் நினைவு கூறக்கூடிய தினம்தான் இந்த ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, நேற்றைய தினம் அரஃபாவுடைய தினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி ஹஜ்ஜும் அதுதான். ஆனால் இன்று எத்தனையோ மக்கள் வசதி படைத்த சீமான்கள் இருக்கிறார்கள், செல்வ சீமான்கள் இருக்கிறார்கள். ஒரு ஹஜ்ஜை கூட செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. ஆனால் ஹஜ் என்பது அவர்கள் மீது கடமை. அந்த கடமையை நிறைவேற்றாமல் இன்று எத்தனையோ செல்வ சீமான்கள் உறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளில் பிறை 9 மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த இறுதி பேருரையிலே மக்களை பார்த்து சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், அரபி, அரபியை விட அஜமியோ, அஜமியை விட அரபியோ சிறந்தவன் அல்ல. வெள்ளையனை விட கருப்பனோ, கருப்பனையை விட வெள்ளையவனோ உலகத்திலே சிறந்தவன் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே மக்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, அப்பேற்பட்ட அந்த இறுதி பேருரை நேற்றைய தினம் அரஃபாவுடைய நாளிலே நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தியாகமாக நமக்கு சொல்லி காட்டினார்கள்? உலகத்திலே எத்தனையோ தியாகங்கள் இருக்கிறது. எது தியாகம்? தொழுவது தியாகமா? நோன்பு நோற்பது தியாகமா? ஹஜ் செய்வது தியாகமா? எது தியாகம் என்பதை சகாபாக்களின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர்க்களத்திலே காயப்பட்டு கிடக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி பச்சிளம் குழந்தையை கொண்டு வந்து, நபியே நாயகமே, இந்த குழந்தையால் போர் செய்ய முடியாது, வாள் ஏந்த முடியாது, சண்டை போட முடியாது, உங்களை நோக்கி வரக்கூடிய அம்புகள் வரும் அல்லவா, அந்த அம்புகளை தடுக்கும் கேடயமாக இந்த பிள்ளையை, பச்சிளம் பிள்ளையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு பச்சிளம் பிள்ளையை நாயகத்திடம் கொடுத்தார்கள் என்றால் இது தியாகம். எது தியாகம்? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவம் கடந்து பெற்ற பிள்ளையை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அறுக்க முற்பட்டார்களோ, அதே போல அந்த பெண்மணி போருக்காக, பெருமானாருடைய உயிரை பாதுகாப்பதற்காக தங்களுடைய பச்சிளம் பிள்ளையை தூக்கி கேடயமாக கொடுத்தார்கள். பெருமக்களே, இதுதான் தியாகம் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுவான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா. உங்களுடைய மாமிசங்களோ உங்களுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாகி யனாலுஹு தக்வா, உங்களுடைய தக்குவா, இறை அச்சம் மட்டும்தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களே, இறை அச்சம் இல்லாத சமூகம், இறையச்சத்திற்கு தகுதியாகாத சமூகம், எதையும் தியாகம் செய்யாத சமூகம், இந்த மார்க்கத்திற்காக எதையும் இழக்க தயாரில்லாத சமூகம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்க தகுதியற்றவர்கள், இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். யார் எதையும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய முன் வராமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் ஷஹீதாக வேண்டும், நான் நல்ல முறையிலே மரணிக்க வேண்டும் என்பதாக மனதளவில் நினைக்கின்றான். அவன் எப்படியோ மரணம் வந்துவிடும், எப்படியோ மரணத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அவன் நினைக்கின்றான், யா அல்லாஹ், நான் ஷஹீதாக மரணிக்க வேண்டும், எனக்கு நல்ல மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று மனதளவிலே எந்த மனிதன் நினைக்கவில்லையோ, மாத்த மௌத்தன் நிஃபாகன், அவனுடைய மரணம் நயவஞ்சகத்தினுடைய மரணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, அப்பேற்பட்ட தியாகங்களை வெளிப்படுத்தக்கூடிய நாள் இந்த தியாக திருநாள், இந்த
ஹஜ்ஜு பெருநாள். இந்த தொழுகையை நிறைவேற்றிய பிறகு, குத்துபாவை கேட்ட பிறகு, துவா நடந்த பிறகு குர்பானி என்னும் அந்த அமலை நாம் அனைவர்களும் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த குர்பானி அமலை நல்ல முறையிலே, சிறந்த முறையிலே அல்லாஹ் நம்மிடமிருந்து கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.